கல்யாணமாலை மற்றும் மீனாட்சி மருத்துவமனை இணைந்து தஞ்சாவூர் மகாராஜா மஹாலில் நடத்திய சிறப்பு நிகழ்ச்சி. தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் தஞ்சை மகாராஜா மஹாலில் 25 ஆண்டுகளில் முதல் முறையாக தஞ்சை மண்ணில் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி. திரு ராஜா தலைமையில் விவசாயிகள் 4 பேர் பேச்சாளர்களாக கலந்து கொண்ட மாபெரும் நிகழ்வு. முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் முதன்மை பேச்சாளர்களாக பங்கேற்கும் பட்டிமன்றம். இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா, வாடி இருக்கிறதா? இந்த பூமி உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு தொழில் இருக்கும், ஒரு வேலை இருக்கும் அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான். விவசாயி இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும். நான் உற்பத்தியும் பண்றேன், விலையும் வைக்கிறேன். என்ன வார்த்தை தியாலம் பாரு. நெல் போட்டேன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எள்ளு போட்டேன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பிளாட்டு போட்டேன் விற்று போச்சு. என்னுடைய மகனை நான் விவசாயி ஆக்குறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் இந்த தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க நடுவரேன்னு சொல்லிடுறேன். என் வேலையை இவ்வளோ ஈஸியாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருயா தேனியில இருந்து. நெல்லை அரிசி ஆக்குங்க, அரிசியை மாவாக்குங்க, மாவை பிஸ்கட் ஆக்குங்க, சத்து மாவாக்குங்க. கண்டிப்பா விவசாயம் பசுமையாக தான் இருக்கு. அதுக்கு நானும் ஒரு சாட்சி இந்த இடத்துல நிக்கிறேன். நீங்க சத்து மாவு சாப்பிட்றீங்களா? 10 ஏக்கர் எள்ளு போட்டேங்க. ஒரு வாரம் கனமழை அழுகி போச்சு. சரி, நம்ம தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு கம்பெனிக்கு போனேன். ஊரே நெல் போட்டிருக்கிறான், நீ மட்டும் ஏன் எள்ளு போட்ட அப்படின்னாங்க. விவசாயத்துக்கு விரும்பி வந்தங்க. எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம், ரத்த கண்ணீர் வராமையாவது பார்த்துக்கலாம்ல. இது நியாயம் இல்லை, அநியாயம். விவசாயி பிள்ளை விவசாயி ஆகிறார்களா? இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை, விவசாயிக்கு மட்டும் இல்ல. நான் தமிழ் பேராசிரியர், என் பிள்ளைய தமிழ் படின்னு சொன்னா உன் வேலையை பாருங்க. ஐடி தொழிலில் இருக்கிற பல பேர் விவசாயத்துக்கு வருகிறார்கள். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போன் எடுத்து பார்க்கறான். என்ன பார்க்கறான்? பாஸோடைய பழைய நம்பர் இன்னும் இருக்கான்னு பார்க்கறான். ஐடி தொழிலேருந்து ஏன் வந்தான் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குன்னு இங்க வருது. பயப்பிள்ளைக்கு தெரியல, இங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மாதிரி 1000 மடங்கு தெரியல. இந்த கூட்டத்தை பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இடம் இல்லை. நின்று கேட்கிற அத்தனை பேருக்கும் கல்யாண மாலையின் சார்பாக பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே 18 முதல் ஞாயிறு தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள்.